விபரீத ராஜயோகம். அப்ப கேட்கும்போதே பயங்கரமா இருக்கு இல்லையா? அதாவது ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கூட டக்குன்னு ஒரு நாள்ல அம்பானி பண்றது. ஸோ இது ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வீடுகள், ராசிகள் இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில சொல்லும்போது காமன் பீப்புளுக்கு எட்டுறது கிடையாது. அதாவது அவங்களுக்கு அது புரியறது இல்லை. ஸோ அஸ்ட்ராலஜில உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, 9 கிரகம் உங்களுக்கு எந்த கிரகம்னாலுமே உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கட்டாயமா கொடுக்கும். இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது 12 வீடுகள் நீங்க ஜென்ரலா பார்த்திருப்பீங்களா? கட்டமா இருக்கும் உங்களோட சார்ட்ல எடுத்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோ பண்ணும்போது கேட்கும்போது உங்களோட ரெஃபரன்ஸ் உங்க சார்ட்டை வச்சுட்டு நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு லான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் போட்டிருக்கோம். அதுதான் லக்ன வீரர் தான் உங்களோட அசண்டன்ட் சொல்லுவோம். நீங்க பிறக்கும் போது உங்களோட சூரியனோட புள்ளி விழுந்த ஒரு இடம் தான் நம்ம லக்னம் சொல்றோம். இந்த லக்னத்துல இருந்தவங்களுக்கு ஒரே இடம் தாங்க விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். இந்த விபரீத ராஜயோகத்துல கொடுக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க லக்னத்துல இருந்து கவுண்ட் பண்ணி வரக்கூடிய 8th ஹவுஸ் சொல்லுவாங்க. அதாவது 8ஆம் பாவம் சொல்லுவோம். இந்த 8ஆம் பாவத்து அதிபதியோட தசா காலங்கள் உங்களுக்கு நடக்குதுன்னு வைங்க, உங்களுக்கு விபரீத ராஜயோகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 9 கிரகத்துல எல்லா கிரகமும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. அந்த 8ஆம் வீடு உங்களுக்கு ப்ரொவைடர் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா இதுல பிரம்மாண்டமா எங்கேயோ பிறந்தப்பா எங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு நாள்ல பெரிய அளவுக்கு ஒரு கோடீஸ்வரன் பேசுறதுலாம் கிடையாது. இப்பெல்லாம் மில்லியனர் பில்லியனர் ட்ரில்லியனர் அந்த அளவுக்கு போயாச்சு இல்லைங்களா? ஸோ அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு நாள்ல முதலமைச்சர் ஆகிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகு. ஸோ யார் ஜாதகத்திலாம் ராகு ரொம்ப உச்சத்துல இருந்து தசா காலங்கள் நடத்துறாரோ, அந்த 8ஆம் வீட்டுல ராகு இருந்து உங்களுக்கு தசா காலத்தில் நடந்தாலும் உங்களோட 8ஆம் அதிபதி அந்த 8th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பிளானட் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு பினான்சியலா ஒரு டைமை நடத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களோட சம்பந்தமே இல்லாம, ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா, ரஜினியில இருந்து இப்ப வரக்கூடிய விஜய் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே 2 பேரும் ரொம்ப ஸ்டூடியஸான பர்சனா, ரொம்ப படிக்கிறவங்களா, ரொம்ப படிச்சவங்களா அப்படின்னு பார்த்தா கட்டாயமா 2மே கிடையாது. ஆனால் அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு புகழ், ஒரு பெருமை, ஒரு பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஆல் ஆஃப் சடன்ல ஒரு ரைஸ் கொடுக்குது? எதுவுமே கிடையாதுங்க. அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, உங்க ஜாதகத்தை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கான 8ஆம் வீடும் ராகு பகவானும் ரொம்ப சூப்பரா இருந்தா நீங்க நேத்து முந்தானத்து எப்படி இருந்தீங்கன்னு இல்லை, நாளைக்கு எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியதுதான். அதாங்க நம்ம விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். இந்த விபரீத ராஜயோகம் சார்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்க எண்ணி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா அதோட கால்குலேஷன் உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால உங்களோட ஜாதகர்கிட்ட நீங்க உங்களோட பர்சனல் சார்ட்டை கொடுத்து உங்களுக்கான 8th ஹவுஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கான ராகு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க.